என்னால சரியாக ஜெபிக்க முடியல, வேத வசனத்தை என்னால படிக்க முடியல, சபைக்கு கூட என்னால் போக முடியலன்னு சொல்லி பல சூழ்நிலையில நீங்க கட்டப்பட்டிருக்கலாம். ஆதியின் அன்பை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களை தேடி கொண்டிருக்கிறார். 99 ஆடுகள் மந்தையில இருந்தாலும் ஒரு ஆடை நோக்கி அந்த மேய்ப்பன் வந்தது போல ஆண்டவர் உங்களை தேடுறாருங்க. உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். யாரு உங்களை மறந்தாலும் மறக்காத தகப்பன் ஒருவர் உண்டுங்க. ஏனென்றால் நீங்கள் பாவியா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்து நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் தரித்திரத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகையால உங்களை தாயின் கருவிலே முன்குறித்த கர்த்தர், ஒருவேளை நீங்க ஆண்டவரை மறந்து தூரம் போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருகிறது. மகனே மகளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டோடைய அன்பான கரம் இந்த இளையகுமாரனை எப்படி அணைத்து சேர்த்து கொண்டது போல இன்றைக்கு ஆண்டோடைய அன்பான கரம் உங்க நோக்கி வருதுங்க. உங்க வாழ்க்கையில பல பிரச்சனையோடு இருக்கீங்க, பல நெருக்கத்துல இருக்கிறீங்க. நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு மறுபடியும் வாங்க, மறுபடியும் நீங்க ஆண்டவர் தேடி பாருங்க. உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்களுக்காக வைத்திருக்கிறார். காரணம், உங்களுக்காக மரித்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறபடியால் நீங்கள் அவரிடத்துல வரும்போது உங்க வாழ்க்கை இந்த பூமியிலையும் பிரகாசமா இருக்கும், பரலோக வாழ்வையும் கொடுக்க இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். நீங்கள் அவரிடத்துல வாருங்கள். உங்க கண்ணீரை துடைப்பா, உங்க வேதனைகளை மாற்றி, உங்க பிரச்சனைகளை மாற்றுவா, உங்களை கர்த்தர் வாழ வைப்பார். God bless you.